ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. இந்த வீடியோல நம்ம ஹோசூர்ல இருந்து சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கிருந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் எப்படி சிட்டி பஸ்ல போகணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் டிராவல் வீடியோ தான். ஒரு நைட் டைம் டிராவல் vlog. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம ஹோசூர்ல இருந்து சேலம் நோக்கிய நைட் ஜேர்னிக்குள்ள போலாம். நம்ம ஓல்டு பஸ் ஸ்டாண்டையும் நெக்ஸ்ட் வீடியோல கவர் பண்ண போறோம். ஸோ அடுத்து வர வீடியோஸையும் வந்து மிஸ் பண்ணாம பாருங்க, ஓகேவா? வாங்க மக்களே, நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ் பயணத்துக்குள்ள போகலாம். ஹோசூர்ல இருந்து சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் நோக்கிய பயணத்துக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கா, பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உங்களுக்கு சேலம்க்கு நிறைய பஸ்ஸஸ் வந்து அவைலபிளா இருக்குங்க. இன்ஃபேக்ட் வந்து நம்ம தென் தமிழகத்துக்கு போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து சேலம் வழியா தான் போய் ஆகணும். அதனால பஸ் கனெக்டிவிட்டிக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ இங்க ஒரு ப்ளூ கலர் டிஎன்எஸ்டிசி பஸ் இருக்கு, எல்லோ கலர் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸும் இருக்கு, புது பஸ். ஸோ எந்த பஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுப்பாங்கன்னு தெரியல, நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டு பஸ்ஸுமே வந்து காலியா தான் இருக்கு, அவ்வளவா கூட்டம்லாம் இல்லை. நம்ம ஒரு வீக் டேல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு சேலம்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க்குங்க, நம்ம பாஸ்போர்ட் ரினியூவலுக்காக அப்ளை பண்ணியிருந்தோமா, அதனால இங்கதான் வந்து பக்கத்துல போட்டிருந்தாங்க சென்டரு. சரி, ஓகே, குயிக்கா போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் வந்து நாம கிளம்பிக்கிட்டு இருக்கோம் சேலம்ல. ஸோ இது வந்து நம்ம பழைய ப்ளூ கலர் டிஎன்எஸ்டிசி பஸ் இன்டீரியர்ஸ். பட் ஆனா பக்கத்திலேயே வந்து ஒரு எல்லோ கலர் டிஎன்எஸ்டிசி பஸ் வந்துச்சுங்க, அதுல ஏற்றி விட்டாங்க. அதுல என்னன்னா 160 rupees டிக்கெட் பிரைஸுங்க. யூஷுவல் பிரைஸ் தான், பட் இந்த பிரைஸ்ல வந்து இந்த பஸ்ல வந்து என்ன தெரியுமா ஸ்பெஷாலிட்டி? கண்டக்டர் வந்து பஸ் ஸ்டாண்ட்லயே டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டு இறங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் டிரைவர் மட்டும்தான் ஓட்டுவாங்க சேலம் வரைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் பாக்குறேன். யூஸ்வலா வந்து கர்நாடகால இருக்குல்ல, கர்நாடகால பெங்களூர் சிட்டிக்குள்ளேயே வந்து சில பிஎம்டிசி பஸ்ஸஸ்ல எல்லாம் அப்படிதான் இருக்கும். சிட்டி பஸ்ஸஸ்லயே வந்து நம்ம ஏறும் போதே டிரைவர் கிட்ட டிக்கெட் வாங்கிட்டு போய் உட்காந்துக்கணும். அதுக்கப்புறம் 1 to 1 இது மாதிரி இருக்கும், இடையில எங்கேயுமே வந்து ஏற மாட்டாங்க. ஏதாவது முக்கியமான பஸ் ஸ்டாப்ஸ் மட்டும் 1 2 நிறுத்துவாங்க, அதுலயும் வந்து ஏறணும்னு டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உட்காந்துக்க வேண்டியதுதான். சேஞ்ச் எல்லாம் கூட வந்து நாம இறங்குனதுக்கு அப்புறம் தான் வாங்க முடியும், ஏன்னா கண்டக்டர் வந்து உள்ளுக்குள்ள இருக்க மாட்டாரு அப்படிங்கிறதுனால. பட் தமிழ்நாட்டுல இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த சிஸ்டம் பாக்குறேன். பரவாயில்ல, பெஸ்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல நம்ம தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். ஸோ நம்ம கரெக்டா ஹோசூர்ல இருந்து கிளம்புறப்பவே வந்து சூப்பரா ட்ரிசில் ஆயிட்டு இருக்குங்க, நல்லா சாரல் மழை பெஞ்சிட்டு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. நம்ம மொபைல் கேமரால கூட தண்ணி பட்டு பாருங்களேன், இந்த லைட்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி இந்த தண்ணி பட்டாவே பயங்கரமான ஷேப்ஸ் எல்லாம் காமிக்கும்ல, ஸோ அந்த மாதிரி காமிச்சிட்டு சூப்பரா இருக்கு. ஸோ ஒரு சில் கிளைமேட்ல நாம ஹோசூர்ல இருந்து சேலம் நோக்கி பயணப்பட்டு இருக்கோம். யூஷுவல் ரூட் தாங்க, நம்ம கிருஷ்ணகிரி அதுக்கப்புறம் தோப்பூர் கனவா வழியா நம்ம ஓமலூர் கிராஸ் பண்ணி சேலம் ரீச் ஆகும். கிட்டத்தட்ட 3.5 to 4 hours ஆகும். நைட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாவே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து கிருஷ்ணகிரி தாண்டி டிராவல் ஆயிட்டு இருக்கோம். நைட் டைம் எவ்வளவு பஸ் பாத்தீங்களா, ஒரே சேசிங் தாங்க, மாத்தி மாத்தி வந்து நம்ம ஆம்னி பஸ்ஸஸ சேஸ் பண்ணி போயிட்டே இருக்கோம். நம்ம டிரைவருக்கு வேற டிக்கெட் வாங்குற வேலையெல்லாம் எல்லாமே முடிஞ்சிருச்சா, அதனால கேர் ஃப்ரீயா சூப்பரா ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இடையில கிருஷ்ணகிரியில தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு டீ பிரேக் விட்டாங்க, நாம இறங்கலிங்க. நான் சரியான தூக்கம், அதனால நைட் டைம் எதுவும் லேட் நைட்ல எதுவும் வயிற்றுக்குள்ள போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம பேசாம உட்கார்ந்தாச்சு பஸ்குள்ளேயே. ஸோ பிரேக் முடிச்சுட்டு மறுபடியும் நாம எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம தருமபுரி சிட்டிக்குள்ள போகாது, பைபாஸ்லயே போயிடும். இன்ஃபேக்ட் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து தருமபுரி போயிட்டு போவாங்க. பட் நம்ம வந்து கண்டக்டர் இல்லாம போற பஸ்ஸுங்கிறதுனால எந்த சிட்டிக்குள்ள எந்த ஸ்டாப்ஸ் எங்கேயுமே நிறுத்தல, 1 to 1 டைரக்டா சேலம் தான். எப்படி மின்னல் அடிச்சிட்டு இருக்கு பாத்தீங்களா, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இவ்வளவு மழை வரும்னு. நாம இன்ஃபேக்ட் வந்து ஒரு ப்ரீ சம்மர் சீசன்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். மார்ச் மாசத்துல நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு, சடனா பார்த்தா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம தருமபுரி
பைபாஸ் எல்லாம் தாண்டி தோப்பூர் கனவாக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கோம் மக்களே. யூஸ்வலாவே வந்து தோப்பூர் கனவாக்குள்ள அப்படியே திகிலா இருக்கும். இது மழை டைம்ல அடி மின்னல் இடியோட டிராவல் பண்ணிட்டு இருக்கோமா, ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. நடுராத்திரி டிராவல் பண்றதே வந்து ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்ல. ஸோ கரெக்டா தோப்பூர் கனவா கிராஸ் பண்றப்போ சரியான டிராபிக்ங்க. நல்ல நாள்லயே வந்து இங்க டோல்கேட்ல இருந்து டிராபிக் ஆரம்பிச்சிரும். இப்ப மழை வேற பெய்யுதா, அதனால கொஞ்சம் டிராபிக் ஜாஸ்தியா தான் இருக்கு. பட் ஆனா மூவிங் டிராபிக்கா தான் இருக்கு. அப்படியே வந்து கம்ப்ளீட்டா ஹால்ட் ஆகல, மூவிங் டிராபிக்கா தான் இருக்கு. அதனால நம்ம கரெக்ட் டைம் ரீச் ஆயிடுவோம் தான் நினைக்கிறேன். ஸோ மக்களே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம இந்த வீடியோல முக்கியமா எதுக்கு நான் ஹோசூர் டு சேலம் எக்ஸ்க்ளூசிவா கவர் பண்றேன்னா, நாம இது வரைக்கும் வந்து சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போனதே இல்லைங்க. நியூ பஸ் ஸ்டாண்ட் போயிருக்கோம். பட் ஆனா சேலம் சிட்டி சென்டருக்குள்ள இருக்கிற நகர பேருந்து நிலையத்துக்கு போனதே இல்ல. இந்த வீடியோல வந்து நாம ஹோசூர்ல இருந்து சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு, நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எப்படி நம்ம சிட்டி பஸ் பிடிச்சு ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போகணும், ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத ஃபுல்லா கவர் பண்ண போறோம். சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து டபுள் டெக்கர் பஸ் ஸ்டாண்ட் வேற. தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் கட்டப்பட்ட டபுள் டெக்கர் பஸ் ஸ்டாண்ட்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறோம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிற வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் 11:30க்கு நம்ம ஹோசூர்ல இருந்து கிளம்பி அரௌண்ட் 3 o'clock எல்லாம் நாம சேலம் ரீச் ஆயாச்சுங்க. ஐ திங்க் நம்ம ஸ்டேட் ஃபுல்லாவே மழை பெஞ்சிட்டு இருக்கு போல் இருக்குங்க. சேலம்ல தூர ஆரம்பிச்ச மழை இங்க வரைக்குமே வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு பாருங்களா. நல்லா மழை பெஞ்சிருக்கும் போல. சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாவே வந்து தண்ணி காடாதான் இருக்கு. காலங்காத்தால ஏர்லி மார்னிங் வைப்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இங்க நியூஸ் பேப்பர் எல்லாம் வந்து பிரிச்சு அந்தந்த ஏரியாவுக்கு எங்க சப்ளை பண்றதுக்கு இது பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, பார்ட்டிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த வேலையெல்லாம் வந்து சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்துட்டு இருந்தோம். யூஸ்வலா வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வரும் போல, ஹப் மாதிரி. நம்ம நியூ மேகசின் தின பேப்பர்கள்லாம் போகல, செய்திகள் எல்லாம் வந்து இங்க இருந்து தான் வந்து சிட்டி ஃபுல்லா டிராவல் ஆகுது பாருங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட்ஸ் வந்து ஒரு முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கு ஒரு சிட்டிக்குல. காலங்காத்தால வந்தாதான் இந்த மாதிரி வைப்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஃப்ரண்ட்ல சூப்பரா வந்து நம்ம சேலம் செல்ஃபி பாயிண்ட் இருக்கு. நம்ம சேலம் மாநகராட்சியோட டாக்டர் எம்ஜிஆர் மத்திய பேருந்து நிலையம், சேலம் மத்திய பேருந்து நிலையம். ஸோ இங்க ஃப்ரண்ட்லயே பாத்தீங்கன்னா சிட்டி பஸ்ஸஸ் வந்து உள்ள வந்துட்டு போகும். ஃப்ரண்ட்ல நிறைய ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஷேர் ஆட்டோலயும் போலாம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு, அல்லது நீங்க பஸ்ல டிராவல் பண்ணாலும் பண்ணலாம். நம்ம பஸ்ல எப்படி டிராவல் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஏன்னா சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு போயிட்டு
அங்க டபுள் டெக்கர் பஸ் ஸ்டாண்ட்ல இங்கிருந்து போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் போகுமாங்க. அதனால மேல இருந்து பாக்குற வியூ எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், ப்ரோ சேலம் அடிக்கடி போறீங்க பட் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் கவர் பண்ணவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்ட்டு. இன்னைக்கு தான் அதுக்கான கரெக்டான சான்ஸ் கிடைச்சிருக்குங்க. வாங்க ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போவோம். மக்களே, நம்ம சேலம் புது பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. ஹோசூர்ல இருந்து ஏர்லி மார்னிங் ரீச் ஆயாச்சு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஃப்ரண்ட்ல போகுது இல்லையா, இதெல்லாம் வந்து புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சேலம் சிட்டிக்குள்ள இருக்கிற நிறைய இடங்களுக்கு போற சிட்டி பஸ்ஸஸ். ஓகேவா? ஸோ இங்க சிக்னல் இருக்கு, இங்க பாருங்க. இந்த பாலம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல ஒரு சிக்னல் இருக்கு. அந்த சிக்னல்ல இருந்து தான் வந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போற சிட்டி பஸ்ஸஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ வாங்க நம்ம சிட்டி பஸ் பிடிச்சிட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பழைய பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுவும் காமிங்க. நியூ பஸ் ஸ்டாண்ட், இதுதான் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு. இதை வந்து ஏற்கனவே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் பார்க்காம இருந்தா பாருங்க. இப்போ வாங்க நம்ம புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் நோக்கி கிளம்புவோம் சிட்டி பஸ்ல. மக்களே, நம்ம புது பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இருக்கிற டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து புது பஸ் ஸ்டாண்ட் வழியா ஜங்ஷன், அதுக்கப்புறம் மற்ற ஏரியாஸ்க்கெல்லாம் போற பஸ்ஸஸ்ங்க. நம்ம வெளியே வந்துட்டு ஆப்போசிட்ல ஒரு சிக்னல் இருக்குமா, அதுக்கு பக்கத்துல போனாதான் வந்து டுவர்ட்ஸ் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போற பஸ்ஸஸ் வருமா. அதனால நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்படியே இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போக வேண்டியதுதான். இந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் வந்து நிறைய ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் கூட நிக்குதுங்க. ஸோ நீங்க வெளியூருக்கு எஸ்சிடிசி பஸ்ஸஸ், டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் அல்லது ஆம்னி பஸ்ஸஸ்ல போகணும்னாலும் சரி, நம்ம சேலமோட மத்திய பேருந்து நிலையத்துக்கு வந்துடணும். ஓகேவா? இங்கிருந்து தான் வந்து எல்லா மொஃபசில் பஸ்ஸஸும் கிளம்புது. இங்க பாருங்க, ஆப்போசிட்ல ஒரு பஸ் ஸ்டாப்னு இருக்கு பாருங்க, கரெக்டா இந்த பிரிட்ஜுக்கு கீழேயே. ஓகேவா? ஸோ இங்கிருந்து தான் வந்து உங்களுக்கு டவுன் பஸ்ஸஸ் டுவர்ட்ஸ் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு கிடைக்கும். ஸோ இங்கிருந்து நாம ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், வாக்கபிள் எல்லாம் போக முடியாது. அதனால பஸ் அல்லது ஆட்டோல தான் போய் ஆகணும். பஸ் வந்துருச்சு மக்களே, வாங்க கிளம்புவோம். ஸோ காலங்காத்தால உங்களுக்கு நீங்க ரயில்வேல வந்தாலும் ட்ரெயின்ல வந்தாலும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கிற சிட்டி பஸ்ஸஸ் வந்து இந்த புது பஸ் ஸ்டாண்ட் வழியா தான் பழைய பஸ் ஸ்டாண்ட் போகும். ஸோ நீங்க ட்ரெயின்ல வந்தாலும் பஸ்ல வந்தாலும் ஒரே பஸ்ல நீங்க பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம். கனெக்டிவிட்டி நல்லாவே இருக்குங்க. எவ்ரி 5-10 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் வந்துட்டே இருக்கு. பழைய பஸ் ஸ்டாண்ட் ஏரியாவுக்கு போறதுக்கு வந்து இங்கிருந்து 7 rupees டிக்கெட் பிரைஸ். நான் சொன்ன ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. அதனால டிக்கெட் பிரைஸும் வந்து ரொம்பவே நாமினலா தான் இருக்கு. ஆட்டோ எடுத்தீங்கன்னா காலங்காத்தால லேட் டைம்ல எல்லாம் வந்தீங்கன்னா 50 ரூபா 60 ரூபான்னு தீட்டிடுவாங்க. நார்மல் நம்ம ஊருக்காரங்கன்னு தெரிஞ்சா, வெளியூருக்காரங்கன்னு தெரிஞ்சா இன்னும் அதிகமா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க நெகோசியேட் பண்ணிக்கணும். பட் இருக்கவே இருக்கு நமக்கு பஸ். அப்புறம் எதுக்கு நம்ம ரொம்ப லக்கேஜ் எல்லாம் இருந்துச்சுன்னா வேற வழி இல்ல, ஆட்டோ பிடிச்சுதான் ஆகணும். பட் உங்களுக்கு ஜஸ்ட் சிம்பிளா டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சூப்பரா சேலம் சிட்டி பஸ் பிடிச்சிட்டே போயிடலாம். காலங்காத்தால் டிராவல் பண்றதுனால சிட்டியே காலியா இருக்கு பாருங்களா. மழை வேற பெஞ்சிருக்கா நைட்டு, அதனால ஃபுல் சிட்டியுமே ஈரமா ஃப்ரெஷ்ஷாக வேற இருக்கு. நல்லா இருக்கு. காலங்காத்தால டிராவல் பண்ற எக்ஸ்பீரியன்ஸே வந்து சூப்பரா இருக்கும். எஸ்பெஷலி பிஸியான சிட்டிஸ்குள்ள காலையில அமைதியா பார்க்கும்போது எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா. தூய்மை பணியாளர்கள் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க, பால் போடுறவங்க, பேப்பர் போடுறவங்க, அப்படியே ஒரு மார்னிங் வைப்ஸே வந்து டிஃப்ரெண்டான வைப்ஸ் தான். இங்க பாருங்க, வாக்கிங் ஜாகிங் போறவங்க எல்லாம் அப்படியே பராக் பார்த்துட்டே போலாம் நாம. சோ நம்ம சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்டான லேண்ட்மார்க்ஸ் எல்லாம் இருக்குங்க. நம்ம சேலம் பெரிய கோட்டை மாரியம்மன் கோவில் இருக்கு, ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதுக்கப்புறம் சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் சுத்தியுமே பாத்தீங்கன்னா நிறைய ஷாப்பிங் ஏரியாஸ் எல்லாம் இருக்குங்க. நம்ம கவர்மெண்டே கட்டின நகர இருக்கும் தெரியுமா, நகர வணிக வளாகம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ் எல்லாம் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா சுகவனேஸ்வரர் கோவில்னு ஒரு சிவன் கோவில் இருக்குங்க. அங்க நம்ம வள்ளல் பெருமானாரோட சபை வேற இருக்கு. நம்ம ரொம்ப நாளா வந்து சேலம் குப்புசாமி ஐயான்னு சொல்லி ஒரு சுத்த சன்மார்க்க பெரியவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். குருனே சொல்லலாங்க. சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய நமக்கு ஸ்பிரிச்சுவல் விஷயமா நிறைய என்லைட்மெண்ட் கொடுத்தது வந்து குப்புசாமி ஐயா அவர்களோட வீடியோஸ் தான் சொல்லுவேன். ஸோ அந்த பிளேஸ் எல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோல டீட்டெயில்டா கவர் பண்ணுவோம். ஓகேவா? சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டு சுத்தி இருக்கிற கோவில்கள், சபை, எப்படி போகணும் எல்லாத்தையும் வந்து டீட்டெயில்டா நெக்ஸ்ட் வீடியோல கவர் பண்றேன்.
ஸோ நிறைய பிளேசஸ் இருக்கு நம்ம அங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. இந்த டிராவல் நம்ம பண்ணதே வந்து நான் பாஸ்போர்ட் ரினியூவலுக்குன்னு சொன்னேன்ல, நம்ம பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆகி ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. அடப்பாவி 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் 3 இயர்ஸ்க்குள்ள நாம ரினியூ பண்ணி ஆகணும், இல்லாட்டி மறுபடியும் புது பாஸ்போர்ட் அப்ளை பண்ற மாதிரி ப்ரொசீஜர் இருக்கும் போல. சரி, ஓகே, அப்ளை பண்ணா பக்கத்துல நமக்கு சேலம் தான் காமிச்சிச்சு, ஹோசூர்ல இருக்கோம்ல, அதனால சரி ஓகே வந்து இந்த வேலையை முடிச்சிடலான்ட்டு வந்தாச்சு. ஸோ மக்களே, அங்க பாஸ்போர்ட் சேவா கேந்திரா பாத்தீங்கன்னா ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குங்க. அங்கதான் வந்து பாஸ்போர்ட் சேவா கேந்திரா இருக்கு. ஸோ இப்போ நம்ம கலெக்டரேட் ஆஃபீஸ் தாண்டிட்டு இருக்கோம், சேலம் மாநகராட்சி கலெக்டரேட் ஆஃபீஸ். நிறைய கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்ஸ் எல்லாம் வந்து இந்த ஏரியால தான் இருக்கும் போல இருக்கு. புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பழைய பஸ் ஸ்டாண்டு போற வழியில சேலம் சிட்டியை சுத்தியுமே பாத்தீங்கன்னா நிறைய மலைக்குன்றுகள் இருக்குங்க. ஏற்காடு மலைகளை தவிர பாத்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி மலைகள் இருக்கும். சுத்தியும் வந்து அது ஒரு அட்வான்டேஜும் வேற, டிஸ்அட்வான்டேஜும் வேற. ஒண்ணு, நல்ல குளிர்காலத்துல நல்லா குளிரா இருக்கும், வெயில் சமயத்துல அந்த ரிஃப்ளெக்ஷன்ல, மலையோட ரிஃப்ளெக்ஷன்ல வெயில் சும்மா தாக்கி எடுக்கும். மக்களே, நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. டபுள் டெக்கர் பஸ் ஸ்டாண்டுங்க. எவ்வளவு பெரிய பிரிட்ஜ் பாருங்களா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாம சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வரோங்க. வேற லெவலு. பிஸியான சேலம் சிட்டிக்குள்ள இந்த அளவுக்கு வந்து ஒரு டபுள் டெக்கர் பஸ் ஸ்டாண்ட் கட்டி இருக்காங்கன்னா சூப்பருங்க. நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வணிக வளாகம் இருக்கு பாருங்க, விக்டோரியா வணிக வளாகம், சேலம் மாநகராட்சி. குளிருக்கு வாய் குளருதுங்க. வணிக வளாகம். சோ பஸ் ஸ்டாண்டு சுத்தி இருக்கிற ஷாப்பிங் ஏரியாஸ் பத்தி தனி வீடியோ போடுறேன், ஓகேவா? மக்களே, காலங்காத்தால வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு நாம புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துடலாங்க. டே டைம்ல கொஞ்சம் டிராபிக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டா மணி 6:45 ஆகுதுங்க. உள்ள உங்களுக்கு ஆரோ வாட்டரு, டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் விற்கிற கடைங்க எல்லாம் உள்ளுக்குள்ளேயே இருக்கு. மேல தனியா ஒரு ரிசப்ஷன் ஏரியா மாதிரி இருக்கு பாருங்க, அங்க ஷாப்ஸ் எல்லாம் இருக்குங்க. கீழே போறதுக்கு எங்க வழி இருக்குன்னு தெரியல. வெயிட்டிங் ஏரியா எல்லாம் அங்க கொடுத்துருக்காங்க. மின் தூக்கி. ஓ, லிஃப்ட்டுக்கு தான் மின் தூக்கின்னு வச்சிருக்காங்களா? பரவாயில்லையே, தூய தமிழ் வார்த்தைகள் எல்லாம் நிறைய யூஸ் பண்றாங்க. வியூ பாருங்களா, அப்படியே பின்னாடி மலைகள், அப்படியே பஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வர்றதுக்கும் சூப்பரா இருக்குங்க. வேற லெவல். நல்லா மழை பெஞ்சிருக்கு போல, எல்லா பக்கம் ஊரே ஈரமா இருக்கு. மக்களே, உங்களுக்கு புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்த மாதிரி நம்ம ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து புது பஸ் ஸ்டாண்டு வழியா உங்களுக்கு இங்க பழைய பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வர்றதுக்கும் நிறைய டவுன் பஸ்ஸஸ் இருக்குங்க. போட்டிருக்காங்க பாருங்க, ஜங்ஷனுக்கு போற, ஜங்ஷன் வழியா போற பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற இடம் இதுதான். ஸோ உங்களுக்கு புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கனெக்டிவிட்டி இருக்கு, பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கனெக்டிவிட்டி இருக்கு, ஓகேவா? கவர்மெண்ட் பஸ்ஸஸும் இருக்கு, பிரைவேட் பஸ்ஸஸும் இருக்குங்க. சுத்தி மலைகள்ங்க. மழை பெய்யற சமயத்துல அப்படியே மேகமூட்டத்தோட அப்படியே சேலமே வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்குன்னா பாத்துக்கீங்களா. மக்களே, இங்க நிக்கிறது எல்லாமே வந்து
ஜங்ஷன் புதிய பஸ் ஸ்டாண்ட் வழியா ஜங்ஷன் ரூட் வழியா போற பஸ்ஸஸ் தாங்க. 6C 86 7/42 இது எல்லாமே வந்து ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போகும், புது பஸ் ஸ்டாண்டுக்கும் போகும். ஸோ சூப்பர் கனெக்டிவிட்டி சேலம்குள்ள. தாழ்தள பேருந்து எடுத்துட்டான் பாருங்க. இது வந்து நகர பேருந்து, பழைய பஸ் ஸ்டாண்டு தான் வந்து நகர பேருந்துன்னு சொல்றாங்க, டவுன் பஸ் ஸ்டாண்டு. ஓகேவா? புது பஸ் ஸ்டாண்டு வந்து மொஃபசில் பஸ்ஸஸ் எல்லாம் போறது, அது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ சேலம் நகர பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம், ஜங்ஷன், தாரமங்கலம். ஸோ முக்கியமான எல்லா டிரான்ஸ்போர்ட் ஹப்ஸையும் இந்த 6C பஸ் கவர் பண்ணிருதுங்க. அழகா டாப் ஃப்ளோர்ல இருந்து இந்த பிரிட்ஜ் வழியா கீழே போயிடுறாங்க. கீழே வர்றதுக்கும் போறதுக்கும் ஒரே பிரிட்ஜ் தான், என்ட்ரி அண்ட் எக்ஸிட். சமல அடுத்து இன்னொரு பஸ் வந்துருச்சு பாருங்க. ஓமலூர் போற பஸ்ஸஸும் வந்து இது வழியா தான் போகுது, நகர பேருந்து நிலையத்தில இருந்து. இங்க பாருங்களா வியூ, அப்படியே மேகங்கள் தவழ்ந்துட்டு சேலம் நகரத்தை சுத்தியுமே வந்து இந்த மாதிரி மலை குன்றுகள் தாங்க. அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. இந்த மாதிரி மழை காலங்கள்ல அப்படியே ஹில் ஸ்டேஷன் மாதிரி காட்சி அளிக்கும். வெயில் காலங்கள்ல அப்படியே இந்த மலையோட ஹீட் எதிரொலிச்சு அப்படியே வெயில் பிச்சு எடுத்துரும். பாருங்க, சுத்தி எல்லா பக்கமும் பாக்குற இடத்துல எல்லாம் வந்து மலைகளா இருக்கும். இதெல்லாம் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகளோட சின்ன சின்ன குன்றுகள்ங்க. சோ மக்களே, நம்ம ஹோசூர்ல இருந்து சேலம் புது பஸ் ஸ்டாண்ட், அதாவது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்கிருந்து பழைய பஸ் ஸ்டாண்டும் ரீச் ஆயாச்சு. ஸோ இன்கேஸ் நீங்க சேலம் வரீங்க, ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாலும் சரி, பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாலும் சரி, சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாலும் சரி, நகர பேருந்து நிலையத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கு சூப்பரான கனெக்டிவிட்டி இருக்கு. வெறும் 7 ரூபா தான். ஓகேவா? பிரைவேட் பஸ்லயும் சரி, நம்ம டவுன் பஸ்லயும் சரி, ரெண்டுமே டவுன் பஸ் தான். பிரைவேட் டவுன் பஸ்ஸா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் டவுன் பஸ்ஸா இருந்தாலும் சரி, 7 ரூபாய் டிக்கெட் பிரைஸ். தாழ்தள பேருந்துனா 10 ரூபா 15 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நகர பேருந்து நிலையத்துக்கு வரோம். நெக்ஸ்ட் வீடியோல பஸ் ஸ்டாண்டோட கனெக்டிவிட்டி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். கனெக்டிவிட்டி, அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிற ஷாப்பிங் ஏரியாஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ மக்களே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சேர்ஸ் ஃப்ரம் சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டுங்க. சேலம் டவுன் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ see you மக்களே ஃப்ரம் சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட். பாய். இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.